ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். டெய்லி சட்னியே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ஏதாவது ஈஸியான கிரேவி ரெசிபி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் கிரேவி. நிறைய கேஷ்யூஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. லைட்டாக சீரகம் கலர் மாறணும், ரொம்ப சேஞ்ச் ஆக தேவையில்ல. இது கூட குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம், அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் ஆகிடும். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா வந்து அந்த ஜீரகம் வெங்காயமும் ரெண்டும் நல்லா வதங்கிடணும். நீங்கள் வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லாவே வந்து வதங்குறது கலர் மாறிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டப்போ ஒரு மாதிரி கலரில் இருந்தது, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இப்போ வந்து இஞ்சி பூண்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தட்டி சேர்க்குறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது போல் இஞ்சி பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப ஃபைனாக தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு இதே மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, பட் இந்த மாதிரி தட்டி போட்டால் இது ஒரு வாசனையாக இருக்கும். இது கூட 2 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் திரும்பவும் நல்லா வதங்கணும். இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள். சீரகத்தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூடுதல் காரம் சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போது வெட்டி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கக்கூடாது, இது மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம். இப்போ இந்த தக்காளியும் இது கூட நல்லா வதங்கணும். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை வேக விட போகிறோம். இது வந்து தக்காளி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக எதுக்கு நெய் சேர்க்குறோன்னா இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறோம். இப்போ அதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு இந்த சைடு ஒரு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு 7-8 முந்திரி பருப்பு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, ரிச்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி அளவு சேர்த்துருப்பேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்கலை. ஸோ பெருசாக இருக்கிறத 2ஆக உடச்சி சேர்த்துக்கிட்டேன். முந்திரி அந்த வறுத்த நெய்யை நீங்கள் இதில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தனியாக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காவை திருவி நீங்கள் பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் போட விருப்பம் இல்லைன்னா ஒரு 10 பாதாம் 10 முந்திரி சுடுதண்ணில் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 சிட்டிகை அளவு சுகர் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். சுகர் எதுக்குன்னா இதில் வந்து புளிப்பு டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும், ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி பதத்தில் வந்துடும். இப்போது நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சுவையான முந்திரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.